ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டி தேவதைகள். இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு குழம்புக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூண்டு ஒரு கப், அதாவது ஒரு 20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம். நான் இது 2 பேர்த்துக்கு செய்கிறேன், அதனால நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ், அதாவது சின்ன சைஸ் புளி எடுத்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். பூண்டு குழம்பு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா, கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி நம்ம புளிக்குழம்பு செய்கிறதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு ஒரு டீஸ்பூன், கடுகு பொரிஞ்சு வந்தோடனையும் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணி கொடுக்கும். கறிவேப்பிலை 2 கொத்து. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் நல்லா சிம்மில் வச்சு வணக்கிக்கிங்க. கொஞ்சம் கறிடிச்சினாலும் டேஸ்ட்டு மாறிடும், அது எல்லாமே சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டு எல்லாமே அதில் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா உப்பு போடாமல் வதக்குங்க. அப்போ தான் அது நல்லா வதங்கி நல்லா டேஸ்ட்டாக வரும். உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அது வணங்கிரும். ஆனால் நல்லா உள்ளே வெந்திருக்காது. அப்போ உங்களுக்கு பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சிம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இது நான் வதக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். ஏன்னா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கனால இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா வரும். இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சா போதும். நல்லா வெந்துடும். என்ன பதத்தில் இருக்கணும் அப்படின்னா, அந்த பூண்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னாவே நல்லா நசுங்கி வந்திருக்கும். அந்த உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது நான் காமிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு அது வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் மசாலா ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வேறு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, இது மட்டும் சேர்த்தா போதும். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த பூண்டு குழம்பு நம்மளுக்கு நிறையா செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 2 நாளைக்கு வேணால் நம்ம கெடாமல் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. என்ன அப்படின்னா பூண்டு சூட்டை தணிக்கிறதுக்கு இதாகும். அதே மாதிரி லேடிஸ்க்கு ரொம்ப இது ரொம்ப ஹெல்த்தி. அதனால் இது செஞ்சு பாருங்கள் மறக்காமல். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த பதத்தில் தான் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஓகேங்களா? இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு புளி தண்ணி நம்ம இதில் சேர்த்திக்கணும். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி தண்ணி சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு அவ்வளோதான், மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே அது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிக்கலாம். இப் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இறக்கிக்கலாம். உங்களுக்கு புளி அதிகமாக போயிருந்தாவோ அல்லது காரம் அதிகமாக போயிருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சோண்டு வெல்லம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெல்லம் ஒரு அரை துண்டு அல்லது ஒரு துண்டு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதனால் நான் வெல்லம் சேர்க்கலை. உங்களுக்கு புளி ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீலாக இருந்ததுன்னா அந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டோம். இப்போ நம்மளுக்கு சுவையான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 15 மினிட்ஸ் தான் டைம் எடுக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். அதேமாதிரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இது செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கமெண்ட் பண்ணுங்கள்.